காய்ஸ், நீங்கள் போடுற சில ப்ராடக்ட்னால உங்கள் முகத்தில் வர கரும்புள்ளிகள் உங்கள் அழகை கெடுக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு உங்களுடைய முகத்தை எப்படி அழகாக்கலாம், சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்ல போகிறேன். மறக்காம வீடியோவை பாருங்க. வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு உங்களுடைய ஃபேஸை எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கற்றாழை ஜெல். ஸோ இங்கே அலோவேரா ஜெல் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இப்போ கடைகள்லையும் கிடைக்குது. வீட்டில் இருந்துச்சுன்னா இன்னுமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி உங்கள் ஃபேஸுக்கு அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்கின்னை ஸ்மூத்தாக வச்சுக்கும், சாஃப்டாகவும் இருப்பீங்க, பார்க்குறதுக்கு ஒரு புது பொலிவோடு இருப்பீங்க. செகண்ட், ஹனி. ஸோ ஹனி வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வாரத்துக்கு ஒரு 2 தடவை ஹனி வந்து உங்கள் முகத்தில் போட்டு கழுவுனீங்க அப்படின்னா உங்கள் முகம் பார்க்குறதுக்கு மாய்ஸ்சரைசராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சும்மா பலன்னு ஹனி மாதிரியே மின்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா தயிர். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டில் தயிர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் இதை எடுத்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் முகத்தை ரொம்பவே மாய்ஸ்சரைசராக காட்டும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஷைனியான ஒரு க்ளோவும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்க லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய டெட் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறதுக்கே சும்மா பலன்னு காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த எலுமிச்சை சாறு பூசுறது, அது மட்டும் இல்லாமல் டூத் பேஸ்ட்டை வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சோடா வந்து போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இரிட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்தே ஸ்கின் கேர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இந்த மாதிரி ஆஷான பொருட்களை எடுத்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ உங்கள் முகத்தில் டார்க் ஸ்பாட் வருது, டார்க் சர்க்கிள் வருது, அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்டேஷன், ஆக்னி, இப்படி எது வந்தாலுமே உரிய ஸ்கின் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சந்தையில் இருக்க புது ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கின் கிடைக்கும் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க.